செல்ஃபி மோகத்தால யானை கிட்ட சிக்கிக்கிட்ட ஒரு நபர், யானை அவரை விரட்டக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள். நூல் இலையில உயிர் தப்புன இவரை வனத்துறையினர் தட்டி தூக்கி இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு தவற உணர்ந்து பேசியிருந்திருக்காரு அந்த நபர். யானை கிட்ட போட்டோ எடுக்க முயற்சி செஞ்ச இவருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பந்திப்பூர் தேசிய பூங்கா பகுதியில் ஒரு நபர் யானை கூட செல்ஃபி எடுக்க முயற்சி செஞ்ச நிலையில் யானை அவரை துரத்தி விரட்டி இருந்திருக்கு. அவரும் உயிர் தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்ச நிலையில யானை விடாம துரத்தி இருந்திருக்கு. அப்போ திடீர்னு சாலையில தடுக்கி விழுந்திருந்திருக்காரு. அந்த நேரத்தில் யானை அங்க வந்து அவரை மிதிக்கிற மாதிரி வந்து அப்படியே விலகி போயிருந்திருக்கு. இதன் காரணமா நூல் இலையில உயிர் தப்பிச்சிருந்திருக்காரு. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில தான் இப்போ இதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க வனத்துறையினர். பொதுவா வனப்பகுதிக்குள்ள வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வன விலங்குகளோட போட்டோஸ் எடுக்கக்கூடாது, மேலும் விலங்குகள் பக்கத்தில் போகக்கூடாது, பொதுவெளியில இப்படி சுத்தக்கூடாது அப்படின்ற நிறைய உத்தரவுகள் இருக்கு. அதையும் மீறி ஒரு யானை கூட இவர் செல்ஃபி எடுக்கும் முயற்சியில தான் யானை கோபம் அடைஞ்சு அந்த நபரை துரத்த ஆரம்பிச்சதா கூறப்படுது. இதை தொடர்ந்து அந்த வீடியோ வைரலாச்சு. இப்போ அந்த நபரை வனத்துறையினர் பிடிச்சு அந்த நபருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருந்திருக்காங்க. மேலும் அந்த நபர் இதுக்கு மன்னிப்பு கேட்டு வீடியோவும் வெளியிட்டிருந்திருக்காரு. இந்த மாதிரி நான் யானை கூட போட்டோ எடுக்க முயற்சி செஞ்சேன், அப்போ இப்படி சிக்கிட்டேன், நான் செஞ்சது தப்பு தான், இனிமே இந்த மாதிரியான தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த நபர் பேசக்கூடிய வீடியோவானதும் வனத்துறையினரால வெளியிடப்பட்டிருக்கு. ஒரே ஒரு போட்டோக்கு ஆசைப்பட்டு யானை கிட்ட இருந்து சிக்கி அங்கிருந்து தப்பிச்சு இப்போ வனத்துறையினர் கிட்ட சிக்கி தேவையில்லாம 25,000 ரூபாயை இவர் கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. For more updates follow Flix9. For spiritual contents follow Flix9 Divine.